இந்த முன்கடலை தைராய்டு நோய், உடல் எதிர்ப்பு சக்தி குறைபாடு, கல்லீரல் பாதிப்பு, இதய பாதிப்பு மற்றும் இன்னும் பல நோய்களுக்கு மிக முக்கியமான ஒரு தாது உப்பு குறைபாடு காரணம். இந்த தாது உப்பு அயோடின் என்று பெரிதாக பேசப்படுவதில்லை. காரணம் என்னன்னா, நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உப்புகள் அனைத்திலுமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அயோடின் கலக்கப்பட்டிருக்கிறது. அயோடைஸ்டு சால்ட் நம்ம எடுக்கிறோம். ஆகவே இந்த குறைபாடு இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இருந்தபோதும் இதை உறுதி செய்து கொள்வது மிகவும் அத்தியாவசியமாக இருக்கிறது. ஸோ இதனுடைய தேவை அளவு ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு 130 மைக்ரோகிராம்ஸ் வரைக்கும் தேவை. பெரியவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டீனேஜர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 150 மைக்ரோகிராம்ஸ் தேவை. அதே மாதிரி பாலூட்டக்கூடிய தாய்மார்களுக்கு 220 மைக்ரோகிராம்ஸ் தேவை. கர்ப்பமுற்ற பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 220 மைக்ரோகிராம்ஸ் இதனுடைய அளவு தேவையாக இருக்கிறது. இது கிடைக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, கடல் உணவுகள் எல்லாத்துலேயுமே இது அதிகமாக இருக்கும். முட்டையில் இருக்குது, அதே மாதிரி பாலில் இருக்குது. பசும்பாலாக இருக்கும் பட்சத்தில் பாக்கெட் பால் இருக்கக்கூடாது. இதை நம்ம உறுதி செய்து கொள்வதற்கு எளிய முறை வீட்டு பரிசோதனைகள்லாம் இதில் இருக்கிறது. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஒரு லேபில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான கட்டணம் மிக மிக அதிகம், ஆயிரக்கணக்கில் வரும். சரிங்களா? நீங்கள் வீட்டிலேயே ஒரு 20 ரூபாயில் இந்த மாதிரி அயோடின் டிங்சர் மெடிக்கல் ஷாப்பில் நீங்கள் வாங்கிக்கிட்டு இந்த அயோடின் டிங்சரை ஜஸ்ட் ஒரு காட்டன் ஸ்வாப்பை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சுக்கு உங்களுடைய ஃபோர் ஆர்ம்ஸில் 2 இன்ச்சுக்கு இப்படி தடவிடணும். ஸோ தடவிட்டிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ப்ரௌனிஷ் ஆரஞ்சாக மாறும். ஒரு 20 மினிட்ஸ் வச்சிங்கன்னா இது நல்லா காஞ்சிடும். ஸோ நல்லா காஞ்சிருச்சுன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌனிஷ் எல்லோவாக இருக்கும். தெரியும் நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு. ஸோ இதை நீங்கள் 24 ஹவர்ஸ் இப்படியே நீங்கள் அன்டிஸ்டர்ப்டாக விட்டுறணும். தண்ணி இன்னி பற்றக்கூடாது, அழிஞ்சிடக்கூடாது. சப்போஸ் ஃபோராமில் போடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா அப்டமனில் போடலாம், தைஸில் போடலாம். ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை நம்ம இதை அப்சர்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த நிறமாற்றம் ஏற்படுகிறதா இல்லையான்றதை நம்ம பார்க்குறோம். இதில் 3 மணி நேரத்திலேயே மறைந்து விட்டால் அதிகமான டெஃபிஷியன்சி இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இது ஒரு 12 மணி நேரத்தில் மறையுதுன்னா அது இன்னும் கொஞ்சம் மாடரேட் டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்றத காட்டக்கூடியது. 24 மணி நேரத்தில் மறையுது அப்படின்னா லைட்டாக உங்களுக்கு இந்த அயோடின் டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்றத நீங்கள் உறுதி செய்து கொள்ளலாம். மேலும் இதை முழுமையாக உறுதி செய்து கொள்வதற்கு ஒரு மருத்துவரை நாடி முறையான முறையில் இதை பரிசோதனை செய்து பார்த்து கொண்டு இதனால் வரக்கூடிய பாதிப்புகளிலிருந்து உங்களை தற்காத்து கொண்டு நல்ல ஒரு வாழ்வை வாழ்ந்திட எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.